அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மே 11ஆம் தேதி சனிக்கிழமை. கவியோகி மகரிஷி சுத்தானந்த பாரதி, கவியோகி கர்மயோகி கிடையாது, கவியோகி மகரிஷி என கவியோகி மற்றும் மகரிஷி என போற்றப்படும் வேதாந்த மகரிஷியும் இருக்காரு, மகரிஷி தனியாகவும் இருக்கார் பாருங்க. மகரிஷி என போற்றப்பட்டவரும் பன்மொழி புலவரும் அப்பாத்துறையார் கிடையாது, இவரும் இருக்கு, அவரும் இருக்காரு. ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் சிறந்து விளங்கியவருமான சுத்தானந்த பாரதி பிறந்த தினம் என்று. ரொம்ப தூரத்தில் ஏதோ வெளிமாநிலத்திலாம் பிறந்திருப்பான்னு நினைச்சாங்க. சிவகங்கைக்காரு, தமிழ்நாட்டுக்காரு. சிவகங்கையில் 1897 பிறந்துடுறார், சும்மா இருக்க மாட்டாங்க. வழக்கறிஞரான இவர் தந்தை வேதாந்தங்களை கற்றவர். இவரது இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். 5 வயதில் ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படிக்கிறார். பின்னர் மன்னர் பள்ளியில் படிக்கிறார். 8ஆம் வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 8 வயசுல ஒருத்தர் எழுதிட்டு இருப்பார், ரவீந்திரநாத் தாகூர், அவர் மாதிரி. இமயமலையில் வாழ்ந்து வந்த சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தார். ஷேக்ஸ்பியர், மில்டன், பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்றுக்கொண்டார். ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் பாரத சக்தி மகாகாவியம் என்னும் காவியத்தை பாடத் தொடங்கினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேளராக மாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. பல மொழிகளை கற்றறிந்தவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் அதே ஈரடிகளில் அதே நடை சந்தத்தில் மொழிபெயர்த்தார். சிருங்கேரி சகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டினர். திலகர், காந்திஜி, நேதாஜி, வாவேசு ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராம பணி, கதர்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய சீர்திருத்த பணிகளையும் மேற்கொண்டார். அரவிந்தரின் தொடர்பால் இவரது வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தார். அவர் மௌன விரதம் இருந்து நம்மளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சமய ஒற்றுமையை போற்றினார். கிறிஸ்தவம், இஸ்லாமியம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வந்தார். ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர். சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்களை இயற்றினார். சிறந்த மொழிபெயர்ப்பாளர். கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி குவித்தார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் ராஜராசன் விருது இவரது பாரத சக்தி நூலுக்கு கிடைத்தது. முதல்ல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது உருவாக்கப்பட்ட உடனே முதல்ல இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. 1947 ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகு கழித்த செய்தி. அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகு கழித்த செய்தி. 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினார். 77ஆம் ஆண்டு. பிறந்தது 1897.
1979 சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலைப் பள்ளியை நிறுவினார். அங்கேயே ஒரு குடிலையும் அமைத்துக்கொண்டு சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டி வந்தார். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜ பணிகளுக்கே செலவிட்டார். 1990 தனது 93வது வயசில் மகா சமாதி அடைந்தார். இந்த சுத்தானந்த பாரதி கவியோகி மகரிஷி என்று அழைக்கப்பட்டவர். நாளைக்கு மே 12 கிட்டத்தட்ட 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலக புகழ்பெற்ற ஒரு மெய்யறிவாளர் மெட்ராஸ் மாகாணம் மதனப்பள்ளியில், தற்போது ஆந்திர மாநிலத்தில் சித்தூரில் இருக்க அந்த ஊர், அங்கே பிறந்தவரை சந்திக்க இருக்கிறோம். அனைத்தையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.